இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்ன அந்த வார்த்தை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வசனம் அது மாதிரி 2-3 வசனத்தை எழுதிட்டு பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்து அதை வந்து ஒரு மந்திரம் மாதிரி திருப்பி திருப்பி அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்போ சொல்ல சொல்ல வந்து என் மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், ஒரு வித்தியாசம். அப்போ வந்து எனக்கு வந்து ஆண்டவரோட பிரசன்னம், இயேசுடைய பிரசன்னம் அங்கே இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நல்ல மார்க் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சதை விட, நான் ரொம்ப ஆவரேஜாக தான் படிக்கிற ஒரு பையன், ஆனால் நான் நினச்சதை விட அதிக மார்க் வந்து எனக்கு +2ல் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ள மனசில் ஒரு எண்ணம், இனிமேல் எது வேணும்னாலும் தைரியமாக இயேசுக்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்ன எப்படி ஜெபம் பண்ணணும் எதுவுமே தெரியுது. அப்போ எனக்கு வந்து சென்னையில் ஒரு லயோலா கல்லூரி ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்லூரி. அப்போ அங்கே படிக்கணுன்றதுக்காக திருப்பி இயேசு எனக்கு எப்படியா அந்த காலேஜில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி அதிசயமாக எனக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிது. அப்போ வந்து எனக்கு உள்ள ஒரு பெரிய சமாதானம், அதாவது இயேசு அவரை நோக்கி கூப்பிடுறப்போ அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடிஞ்சது எனக்கு. அப்போ வந்து நான் +2 பிகாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து